அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பண்ணுற வேலையா இது? போதையில்லா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கடைசியில் அரசு நிறுவனத்திலே சைடிஷுடன் மது. இதுக்கு திராவிட மாடல் அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? சிவகங்கை அரசு மருத்துவமனையில் மருத்துவர் அறையில் மது பாட்டில்களோடு சிக்கன் பக்கோடா மற்றும் கார வகைகள். இதற்கும் இப்போ நம்ம அமைச்சர் வந்து ஒரு முட்டு கொடுப்பாரு பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. ஏற்கனவே பல அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் சரியான நேரத்தில் வர்றதில்லை. வர்ற மருத்துவர்களும் மது போதையில் இருந்தால் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கும்போது ஏதாவது விபரீதம் ஏற்பட்டால் சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுப்பேற்பாரா? சீரோ கஞ்சான்னு சொன்ன அமைச்சர் இப்போ அவரோட துறையை சார்ந்த இடத்திலேயே கஞ்சா செடி வளர்ப்பு, எலி தொல்லை, இது பத்தாதுன்னு இப்போ மதுவுடன் மருத்துவர்கள். இதற்கு பேர் தான் திராவிட மாடலா? மக்கள் உடம்பு சரியில்லைன்னா ஓடி வருவது மருத்துவமனை தான். ஆனால் அங்கே இப்படி மது அருந்திக்கிட்டு இருந்தால் எப்படி மக்களுக்கு மருத்துவம் பார்ப்பீங்க? திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பள்ளிக்கூடங்கள் முதல் அரசு மருத்துவமனை வரை போதையில் தான் தள்ளாடிட்டு இருக்கு. போதையில்லா தமிழ்நாடுன்னு சொன்னால் மட்டும் போதாது, செயல்பாடுலையும் இருக்கணும். தமிழக வெற்றிக் கழகம் தமிழக அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னா, சரியில்லாத பணியாளர்களை வேலையை விட்டு தூக்கிட்டு நல்லவர்களை பணியமர்த்துங்க. படித்த பசங்க நிறைய பேர் இருக்காங்க.